தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. ஆளுநர் விருந்தில் அருகருகே அமர்ந்து தேநீர் அருந்திய ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஓ.பி.எஸ்., ஹெச். ராஜா உள்ளிட்டோர் முதலமைச்சரிடம் நலம் விசாரித்தனர். ஊழலின் பிடியில் இருந்த நாட்டை கடும் போராட்டத்திற்கு பின்னர் மீட்டு இருப்பதாக சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கவும் மாநில அரசுகளுக்கு பிரதமர் வலியுறுத்தல். எளியோரை கொள்ளையடித்த ஊழல்வாதிகளுக்கு இந்தியா வளர்ச்சியடைவது பிடிக்கவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கியமானது எனவும் பிரதமர் பேச்சு. பஞ்சாப் வாகா எல்லையில் கொடியிறக்க நிகழ்ச்சி கோலாகலம். இந்திய ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை கண்டு மக்கள் உற்சாக முழக்கம். வாகா எல்லையில் மிடுக்குடன் அணிவகுத்து கொடியை பெற்றுக் கொண்ட இந்தியா பாகிஸ்தான் நாட்டு வீரர்கள். இரு நாட்டு வீரர்களின் வீர நடையை கண்டு மக்கள் உற்சாகம். ஆண்டு கால போராட்டத்திற்கு பின் நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரம் இது. விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை போற்றுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய உயர்வு அறிவிப்பையும் வெளியிட்டார். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சனிக்கிழமை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார். பவானிசாகர் அணையில் தண்ணீர் திறப்பிற்கு பின் அமைச்சர் சு. முத்துசாமி பேட்டி. தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயம் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக ஆக்குவோம். தி.சி.க. தலைவர் திருமாவளவனின் கருத்துக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதில். கருணாநிதி படம் பொறித்த நாணயத்தில் ஹிந்தி மொழி உள்ளதால் ஹிந்தி ஒழிக என்று திமுகவினர் சொல்ல மாட்டார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம்.
தஞ்சையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சீமான் கண்டனம். குற்றவாளிகளுக்கு சட்டப்படி கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அரசியலில் முழு கவனம் செலுத்தவே தேசிய மகளிர் ஆணையர் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினேன். யாரும் தன்னை ராஜினாமா செய்யுமாறு கூறவில்லை என்றும் குஷ்பு பேட்டி. ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு. மகளிர் உதவி திட்ட அலுவலர் முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் 8வது முறையாக தீர்மானம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்ய கோரி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். திருமங்கலம் பகுதியில் 6 ஊராட்சியில் ஒருமனதாக நிறைவேறியது. நெல்லை காரையார் தாமிரபரணி ஆற்றில் குளித்த பள்ளி மாணவி உட்பட 3 பேர் உயிரிழப்பு. சொரிமுத்து ஐயனாறு கோவிலுக்கு சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். கும்பக்கரை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 5 குழந்தைகள் பத்திரமாக மீட்பு. அக்கரையில் சிக்கிய 4 பெண்களையும் கயிறு கட்டி மீட்ட தீயணைப்புத் துறையினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் ரிஷிவந்தயம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக டெல்டா விவசாயிகள் போராட்டம். 100க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் பேரணியாக சென்று கண்டன முழக்கம். தேனியில் 3.5 கோடி மதிப்பிலான கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற 2 பேர் கைது. 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது குற்றாலம் சாரல் திருவிழா. பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆட்சியர் நேரில் ஆய்வு. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே ஆன மலை ரயில் சேவை வரும் 22ஆம் தேதி வரை ரத்து. தண்டவாளத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவுகளை சீரமைக்கும் பணி முடியாத நிலையில் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி அருகே சொத்து பிரச்சனையால் உறவினர்களால் சூறையாடப்பட்ட வீடு. காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் கண்ணீர் மல்க பேட்டி. புதுக்கோட்டையில் கருக்கலைப்பு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த விவகாரம். வலியால் துடித்த போது மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என தாயார் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. வயிறு வலியோட கிடக்குது. இந்த 1 மணில இருந்து விடிய 10 மணி வரைக்கும் நான் என் பிள்ளைகிட்ட இருக்கிறேன். துடிச்சு தாவலுக்குது. ஊசத்தை ஒரு பொம்பளை இருந்து குத்துனா என் பிள்ளையில ஒரு டாக்டரோட வந்து ஒரு நர்ஸோட வந்து. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்து கலந்துரையாடினார். கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவமனைக்குள் சூறையாடப்பட்ட விவகாரம். 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை.
பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை முன்பு மருத்துவர்கள் போராட்டம். திருவனந்தபுரத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி மருத்துவர்கள் அஞ்சலி. பொதுத்துறை நிறுவனங்களான ஸ்டேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் வங்கிகள் உடனான பரிவர்த்தனைகளை நிறுத்திய கர்நாடக அரசு வங்கிகளில் உள்ள கணக்குகளை மூடி டெபாசிட் தொகையை திரும்பப் பெற வேண்டும் என மாநில நிதித்துறை சுற்றறிக்கை. யுக்ரைனுக்கு நிதி வழங்கிய அமெரிக்க குடியுரிமை கொண்ட பெண் நடன கலைஞருக்கு 12 ஆண்டுகள் சிறை. ரஷ்ய நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பாகிஸ்தானில் அரங்கேறும் பாலியல் குற்றச்சாட்டு சம்பவங்கள். பெல்ஜியத்தைச் சேர்ந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததால் சுற்றுலா பயணிகள் அச்சம். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரை நடத்த விருப்பமில்லை என ICCயிடம் BCCI திட்டவட்டம். வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் இந்தியாவில் போட்டி நடத்தப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் ஜெய்ஷா மறுப்பு. இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக மோர்னே மோர்கல் நியமனம். தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்ட நிலையில் BCCI அறிவிப்பு. அம்பத்தூர் திரையரங்கில் தங்கலான் திரைப்படம் பார்த்த இயக்குனர் ப. ரஞ்சித்தின் குடும்பத்தினர். தனது மகன் இந்த படத்திற்காக மிகவும் கஷ்டப்பட்டதாக தாய் உருக்கம்.